நிதியமைச்சின் செயலாளரின் வீட்டின் முன்பாக கூடிய கோட்டாபய ராஜபக்சவின் குண்டர்கள் குழு மாட்டுச் சாணத்தை கரைத்து குண்டர்கள் மீது அடித்து விரட்டிய பொதுமக்கள். பரபரப்பாகும் கொழும்பு. நாயே உன்னை சுட்டு தள்ளுவேனென பெண்ணை அச்சுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மடக்கி பிடித்து சிறை வைத்த போலீசார் 29ஆம் திகதி வரையில் விளக்கமறியல். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 10 மாணவர்களின் நிலை கவலைக்கிடம். சாரதி போலீசாரால் கைது. நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுர மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. எதிரணியினரின் அடுத்த கட்ட நகர்வு ஆரம்பம். தாய்லாந்தில் இருந்து 22 பிக்குகள் கொண்டு வந்த போதைப் பொருள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. சிக்கிய தலைமை தேரரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வாட்ஸ்அப் குழுவினூடாக விற்கப்படும் போதைப் பொருட்கள் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். நாங்கள் ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒன்றிணைந்து பயணித்தால் தான் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஹேக்கர்கள் கையில் வழங்கிய சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சின் செயலாளர் திரு ஹர்சன சூரிய பெருமவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகேஸ்வர பண்டார மற்றும் புதிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று காலை அங்குரேகுட பலவத்த பகுதியில் உள்ள ஹர்சன சூரிய பெருமவின் இல்லத்திற்கு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி திரு ஹர்சன சூரிய பெருமனவின் இல்லத்திற்கு அருகே குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த பொதுமக்கள் மாட்டுச் சாணத்தை கரைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் குழுவின் மீது ஊற்றி அவர்களை விரட்டியடித்துள்ளனர். இதில் சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட பலர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவ்விடத்தை விட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டாபயவின் கையாளான சுரேஸ்வர பண்டார மற்றும் அவர் குழுவினர் தப்பியோடியுள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை நிலவியதால் அங்கே போலீசார் குவிக்கப்பட்டு கடும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்திய 22 பிக்குகளை வழிநடத்திய பிரதான பிக்குவை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியமை பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ரூபாய் 110 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள ஹுஸ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களுடன் 22 இளம் பிக்குகள் கடந்த 25ஆம் திகதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு இலவச விமான டிக்கெட்டுகள் மற்றும் தங்குமிடம் உட்பட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததாக சொல்லப்படும் பிரதானமான சந்தேக நபரான பிக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரை 7ஆம் திகதி வரையில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நீதிமன்ற விசாரணைகளின் போது குறித்த சந்தேக நபரான பிக்கு போதைப் பொருள் விநியோகத்திற்காக பிரத்யேக வாட்ஸ்அப் குழுமத்தை நடாத்தி வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட இரத்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியமை தெரிய வந்துள்ளது. அவர் இதற்கு முன்னரும் பிக்கு குழுக்களை தாய்லாந்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் எதிர்வரும் மே மாதத்திலும் ஒரு குழுவை அனுப்ப இருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள சந்தேக நபர் தன்னை அறியாமலேயே இந்த குற்றச் செயல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தான் நிரபராதி எனவும் அந்த பௌத்த தேரர் தெரிவித்துள்ளார். சுட்டு விடுவேன் நாயே என மிரட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஏப்ரல் 29ஆம் திகதி வரையில் விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று காலை இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது 29ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை 25ஆம் திகதியன்று யாழ்ப்பாணத்தின் பெரியவிளான் பகுதியில் ஒரு பெண்ணை துப்பாக்கியால் மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நில உரிமை தொடர்பாக தகராறிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலம் தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் சர்ச்சைக்குரிய அந்த நிலத்தின் ஒரு பகுதிக்கு ஒரு பெண்ணும் உரிமை கோரியுள்ளார்.
சனிக்கிழமையன்று அர்ஜுனா நிலத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த 2 பெண்கள் அந்த நிலத்தின் ஒரு பகுதியை உரிமை கோரி அவருடன் வாக்குவாதம் செய்துள்ளனர். இந்த வாக்குவாதம் முற்றியதால் நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை எடுத்து குறித்த பெண்கள் மீது நீட்டி நாயே சுடுவேன் என எச்சரித்துள்ளார். இதனால் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றக்குழுவின் தலைவரான கணமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பெண் சட்டத்தரணி தமேரா குமாரி அபேரத்ன நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2025 பிப்ரவரி 19 அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து கணமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த சட்டத்தரணியின் தடுப்பு காவல் காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை அடுத்த மாதம் 7ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கத்தின் 2 முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவர எதிர்க்கட்சி தயாராகி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரான ஜனாதிபதிக்கு எதிரான பிரேரணையானது அரசாங்கத்தின் திரைசேரியிலிருந்து சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் முறைகேடாக வெளிநாட்டு போலி கணக்குகள் ஒன்றிற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டதாகும். நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பாரிய முறைகேடு தொடர்பாக அவரிடம் விளக்கம் கோரும் வகையில் இந்த பிரேரணை திட்டமிடப்பட்டுள்ளது. மறுபுறம் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை மையமாக கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் இடம்பெற்ற சம்பவத்தில் அவர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பணியாற்றியதாகவும் அனர்த்தத்தை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அவர் எடுக்கவில்லை என்றும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கும் ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை திரட்டும் பணிகளை அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் மே தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியால் நடத்தப்பட உள்ள மே தின கூட்டத்தில் கலந்து கொள்ள ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் மாளிகாவத்தை ஸ்ரீசேன மைதானத்தில் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரளவுக்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் நாடு எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சமாளிக்க 2 கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அறிவுரையின் பேரில் இந்த மே தின கூட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியை அழைக்க முடிவு செய்துள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொகவந்தலாவை கெம்பியன் பகுதியில் பொகவந்தலாவை நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மாணவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக காயமடைந்துள்ள 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவை கெம்பியன் பகுதியில் பொகவந்தலாவை நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று இன்று காலை 7:40 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவை பலாங்குடை பிரதான வீதியில் கொட்டியகலை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கெம்பியன் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இப்பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்திய கோல் தோமஸ் ஆலனின் பின்புலம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆலன் கலிபோர்னிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியலாளராக பட்டம் பெற்றவர். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார்.
தனியார் நிறுவனத்தில் பொறியியலாளராகவும் பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார். நாசாவிலும் அவர் பயிற்சி பெற்று வந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு கமலா ஹாரிஸுக்கு நன்கொடை அளித்துள்ளார். மேலும் லாஸ் ஏஞ்சல் நகரில் சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இதேவேளை இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரி ஹாஸ் பட்டேல் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடந்து வருகின்றது. சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றோம். மேலும் அவர் கைத்துப்பாக்கி மற்றும் கத்திகளை வைத்திருந்தார். குண்டு துளைக்காத கவச உடையும் அணிந்திருந்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.